ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமி மேன். ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் லாஸ்ட் சாப்டரில் மாமுஷியுடைய ஆர்க் முடிஞ்சிருக்கும். இந்த ஒரு ஆர்க் எப்படா முடியும்னு எல்லாரும் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா ரொம்ப மாதமாக இந்த ஒரு ஆர்க் போயிட்டே இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சு. ஒரு வழியாக லாஸ்ட் சாப்டரோட பொருட்டோடைய சாப்டர் 33ோட இந்த ஒரு மாமுஷி ஆர்க் முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு சாப்டர் ரொம்பவே புதுசாக இருக்க போகுது. அடுத்த ஆர்க்குக்கான நிறைய விஷயங்களை இந்த ஒரு சாப்டர்லேயே செட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கான வீடியோவில் சாப்டர் 34ல் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கலாம்ங்கிற எல்லாத்தையும் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய பேக்கப் சேனலும் இருக்குது, மறக்காமல் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லாஸ்ட் சாப்டரில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பெரிய பிரளயமே வெடிச்சிருக்கு. மாமுஷி ஒட்டுமொத்தமாக சேர்ந்து லீஃப் வில்லேஜையே நாசம் பண்ணிகிட்டு இருக்க ஆல்மோஸ்ட் லீஃப் வில்லேஜுடைய கதை முடிஞ்சதுங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே நினச்சோம். ஏன்னா பொருட்டோவால் ஒன்றும் பண்ண முடியல. பெரிய விஷயங்கள் செய்ய போகிறாருன்னு நினச்ச டேமனால் ஒன்றும் பண்ண முடியலை. நிறைய சீக்ரெட்டான எபிலிட்டி எல்லாம் வச்சுருப்பாங்கன்னு நினச்ச ஐடாவால் ஒன்றும் பண்ண முடியலை. சரடாவால் ஒன்றும் பண்ண முடியலை. இப்படி நம்ம யாரெல்லாம் பெரிய ஹைப்புக்கு ஏற்றணுமோ அவங்க யாராலையுமே இந்த மாமுஷீஸை அழிக்கவே முடியல. ஏன்னா இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு குளோனிங் எபிலிட்டிங்கிறது ரொம்பவே ஒரு ட்ரபிள்ஸமான எபிலிட்டியாக இருந்திருக்கும். இதை சமாளிக்கிறதுக்கு யாராலையுமே முடிஞ்சிருக்காது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு அவுட்கம்மை தான் லாஸ்ட் சாப்டருடைய கிளைமேக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஆமாம், ஈனோஜின் மாமுஷி குளோன்ஸை அழிப்பார். டேமன் ஐடா மாதிரியான பவர்ஃபுல் கேரக்டர்ஸையே சிங்கிளாக நின்று காப்பாற்றுவாருன்னெல்லாம் யாருமே நினச்சிருக்க மாட்டோம். ஆனால் அந்த ஒரு விஷயந்தான் லாஸ்ட் சாப்டரில் நடந்துச்சு. ஈனோஜின் தனியாளாக நின்று மொத்த பேரையும் காப்பாற்றிருப்பார். இப்படி தான் லாஸ்ட் சாப்டர் முடிஞ்சிருக்கும். இந்த ஒரு சாப்டருங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு செட்டப் சாப்டராக இருக்கும். ஆமாம், இந்த ஒரு சாப்டர் ஒரு புது ஆர்க்குடைய ஃபர்ஸ்ட் சாப்டராக இருக்க போகுது. இந்த ஒரு ஆர்க் மோஸ்ட் ப்ராபப்ளி கோடை பேஸ் பண்ணதாக இருக்கும்னு தான் எல்லாருமே நினச்சிட்ருக்காங்க. உண்மையாகவே கோடை பேஸ் பண்ணி தான் இந்த சாப்டர் இருக்க போதா, இந்த சாப்டருடைய ஃபைனல் வில்லனாக கோடு தான் இருப்பாராங்கிறத கடைசியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த சாப்டரில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கலாம்ங்கிறத அப்படியே ஆர்டராக பார்ப்போம். லாஸ்ட் சாப்டரில் ரொம்ப பயங்கரமாக டேமேஜ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுறது லீஃப் வில்லேஜ் தான். ஏன்னா ஏகப்பட்ட மாமுஷீஸ் அங்கே இங்கேன்னு போய் ஏகப்பட்ட விஷயங்களை டேமேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப பெரிய கலவரத்தையே அவங்க உண்டாக்கி இருக்கிற இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு லீஃப் வில்லேஜ் தான் ரொம்ப மோசமான பாதிப்பை சந்திச்சிருக்கு. ஸோ லீஃப் வில்லேஜை சரி பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ்ங்கிறது தான் வரப்போகிற இந்த ஒரு சாப்டரில் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி பெயின் ஆர்க்குக்கு அப்புறம் லீஃப் வில்லேஜ் கொஞ்சமாக சரி பண்ணப்பட்டுச்சோ, அதே மாதிரி இந்த ஒரு சாப்டரில் லீஃப் வில்லேஜ் கொஞ்சமாக சரி செய்யப்படுதுங்கிற மாதிரி நமக்கு காட்டலாம். இதில் ஆரம்பத்திலேயே நமக்கு சரடாவுடைய கண்டிஷனை தான் சொல்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் சாப்டர்லேயே ஹீமாவரி ஒரு மோசமான விஷயத்த சொல்லியிருப்பாங்க. என்னென்னா சரடாவுடைய இன்ஜுரிஸ் எல்லாமே ஹீல் ஆகிடுச்சு. ஆனால் அவளுடைய மங்கக்யோ ஷேரிங்கன் இதுக்கு மேலே ஒர்க் ஆகுமான்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இனிமேல் இவங்களால் மங்கக்யோ ஷேரிங்கனையே யூஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் லாஸ்ட் சாப்டரில் நமக்கு ஷாக் கொடுத்தாங்க. இந்த ஒரு சாப்டரில் சரடாவுடைய கண்டிஷன் என்னங்கிறத நமக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சரடாவுடைய ஐஸ்க்கு எதுவுமே ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சரடாவுடைய மங்கக்யோ ஷேரிங்கன்கிறது ரொம்பவே ஒரு லெஜெண்டரியாக இருக்க போகிற ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு தனி பேக் ஸ்டோரி எல்லாம் இருக்கிறதா நமக்கு தெரியுது. எதை வச்சு சொல்கிறேன்னா, பொருட்டோ லாஸ்ட் மூவியில் ஐடாவுடைய சென்ட்ரகன் மாதிரியான ஒரு பேட்டர்னை வச்சிருக்கிற ஃப்ளாகை கொண்ட ஒரு கும்பலுக்கும் சரடாவுடைய இந்த ஷேரிங்கன் பேட்டர்னை வச்சிருக்கிற ஒரு ஃப்ளாகை கொண்ட இன்னொரு கும்பலுக்கும் ஒரு வார் நடக்கிற மாதிரியெல்லாம் ஒரு சீக்வன்ஸை நமக்கு காட்டியிருப்பாங்க. இது மூலமாக இந்த ஒரு 2 ஐஸ்க்கும் பயங்கரமான ரைவல்ட்ரி இருக்கும் போல தான் நமக்கு தெரிஞ்சுது. இதுக்கு பின்னாடி சொல்லப்படாத இன்னும் நிறைய கதைகள் இருக்கிறதா நமக்கு தெரிஞ்சுது. இதை வச்சு பார்க்கும்போது சரடாவுடைய கண்ணுக்கு நிறைய பர்பஸ் இன்னும் பொருட்டோ சீரீஸில் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஐஸ் இல்லைன்னா அந்த கதைகள் எல்லாம் சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக சரடாவுடைய கண்களுக்கு எதுவுமே ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
அடுத்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறது கவாக்கி. அமடோவை பிடிச்சி மிரட்டி அவர்கிட்ட இருந்து பயங்கரமான பவர் அப்ஸை கறந்து ஜூராவை கொள்ளலான்னு பிளான் போட்ட கவாக்கிக்கு லாஸ்ட் சாப்டர்ல ஒரு பெரிய ஷாக் காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஜூராவல்ல, இவரால் மாமுஷியை கூட கொல்ல முடியல. அந்த அளவுக்கு இவருடைய பவர்ஸ் வீக்கானு கேட்டா அதுதான் இல்லை. இவருடைய பவர்ஸ் ரொம்பவே அதிகமாக இருந்தாலும் இவரால் ரொம்ப நேரத்துக்கு அதை தாக்க பிடிக்க முடியல. அமோடோ சொன்ன மாதிரியே இல்லை, ஒரு டிஃபென்சிவ் எபிலிட்டிஸை கம்மி பண்ணிவிட்டு இவர்கிட்ட இருக்கிற அஃபென்சிவ் எபிலிட்டிஸை அதிகமாக்குனதுனால இவருடைய பாடி அவ்வளோ பவர்ஸை தாங்கலை. இதனால் பேட்டிலுடைய ஒரு முக்கியமான சுச்சுவேஷனில் இவர் மண்ணை கவியிருப்பார். இது ரிலேட்டடாக இவர் இந்த சாப்டரில் அமோடோ கிட்ட சில டிஸ்கஷன்ஸை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு பவர்ஸ் இவருக்கு பத்தாதுன்னு கவாக்கி ஃபீல் பண்ணுவார். இதனால் எனக்கு இன்னும் கூட நிறைய பவர்ஸ் வேணும்னு அமோடோ கிட்ட இவர் மறுபடியும் டிமாண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. இதனால் அமோடோ வேறு சில பவர்ஸை கூட கவாக்கிக்கு கொடுக்கறதுக்கான ஐடியாவை கொடுக்கலாம். ஏன்னா இவருக்கு கவாக்கியுடைய ஹெல்ப் இப்போ ரொம்பவே தேவைப்படுது. இவருடைய டாட்டரை வர வைக்கணும்னா அது கவாக்கியால் மட்டும்தான் முடியும். அவருடைய காமாவை இம்ப்ளான்ட் பண்ணால் மட்டும்தான் இவருடைய டாட்டரை மறுபடியும் கொண்டு வர முடியுங்கிற மாதிரி ப்ரீவியஸ் சாப்டரில் சொல்லியிருப்பாங்க. இதனால் வேறு வழியே இல்லாமல் கவாக்கிக்கு வேறு ஒரு சூப்பர் பவர் அப்ஸை அமோடோ கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். இது என்ன மாதிரியான பவர் அப்ஸாக இருக்கும்? ஆல்ரெடி கவாக்கி கிட்ட ஒரு விதமான ஷின்ஜிட்ஸு இருக்குது. இதை தாண்டி ஷிபாயோடைய டிஎன்ஏவும் அமோடோ கிட்ட இருக்குங்கிற மாதிரி நமக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு டிஎன்ஏவை கவாக்கிக்குள்ளே செலுத்தி ஷிபாயோடைய பவர்ஸை கவாக்கிக்குள்ளே அவாய்ட் பண்ண வைக்கிறதுக்கு அமோடோ ஏதாச்சும் பண்ண போகிறாரா? அப்படி இல்லைன்னா கவாக்கி ஜஸ்ட் ஜூராவை அப்சர்வ் பண்ணி மட்டுமே பவர்ஃபுல்லாக மாற போகிறாராங்கிறது நமக்கு ஃப்யூச்சரில் தான் தெரியும். ஸோ இந்த ஒரு சாப்டரில் கன்ஃபார்மாக என்ன நடக்கும்னா, இந்த ஒரு பவர்ஸை பற்றி அமோடோ கிட்ட கண்டிப்பாக கவாக்கி டிஸ்கஸ் பண்ணுவார். ஒருவேளை அமோடோ கவாக்கி கேட்ட அந்த ஒரு பவர் அப்ஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொடுக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஐடா. இந்த ஒரு சாப்டரில் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிற ஒரு கேரக்டர் யாருன்னு கேட்டால் அது நம்மளுடைய ஐடாவாக தான் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு த்ரெட்டும் இப்போது ஒழிஞ்சு போச்சு. உண்மையாகவே இந்த ஐடா ஜூராவை பார்த்து கூட பயந்தது கிடையாது. ஆனால் இந்த மாமுஷிஸை பார்த்து இவங்க ரொம்ப பயந்துருப்பாங்க. இதுக்கு காரணம் இவருடைய க்ரீப்பியான சில விஷயங்கள் தான். இது எல்லாமே இவங்களை அருவருக்கத்தக்க விஷயமாக பார்க்க வச்சுருக்கோம். அதனால் இவங்க மாமுஷிஸை கண்டாலே அறவே வெறுத்திருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்களால் இவங்களுடைய சென்ட்ரேகனை கூட யூஸ் பண்ண முடிஞ்சிருக்காது. இதுக்கு காரணம் இவங்களுடைய சென்ட்ரேகனை யூஸ் பண்ணால் மாமுஷியால் அதை சென்ஸ் பண்ண முடியுதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதனால் இவங்க சென்ட்ரேகனை கூட இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணாமல் எல்லா விஷயத்தையும் கோஜி கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இனிமே அந்த ஒரு பிரச்சனை இல்லை. இவங்களால் தாராளமாக சென்ட்ரேகனை யூஸ் பண்ண முடியும். ஷின்ஜு டைமென்ஷனில் என்னென்ன நடக்குதுங்கிற மாதிரி இவங்களால் பார்க்க முடியும். இது ரொம்பவே ஒரு பெரிய அட்வான்டேஜாக பொருட்டோ அண்ட் கோஜி டீமுக்கு இருக்கும். அப்படியே இன்னொரு சைடு டேமனை எடுத்துக்கிட்டால் இவர் கொஞ்சம் கவலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தன்னை ஒரு பெரிய பவர்ஃபுல் கேரக்டராக காட்ட நினச்ச டேமன் பயங்கரமாக மொக்கம் வாங்கியிருக்காரு. லாஸ்ட் சாப்டரில் இவர் பயங்கரமாக சண்டை போட்டாலும் இவரால் மாமுஷி க்ளோன்ஸை டேக் டவுன் பண்ண முடியல. கொஞ்சம் விட்டுருந்தா மாமுஷி க்ளோன்ஸ் டேமனை டேக் டவுன் பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு இவங்க பெரிய நியூசன்ஸாக இருந்தாங்க. ஈனோஜனுடைய உதவியால் மட்டும்தான் இந்த ஒரு மாமுஷிஸ் டேக் டவுன் செய்யப்பட்டிருக்கு. இதனால் டேமன் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவர் டேக் இட் ஈஸியாக நினச்சிக்கிட்டு இது எதை பற்றி கவலைப்படாமல் ஐடா மேலே படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு கூட இருக்கலாம். அடுத்து நம்ம ரொம்பவே முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு கேரக்டர்னா அது கோஜி தான். லாஸ்ட் சாப்டரில் இவர் நினச்ச அந்த ஒரு ஐடியல் அவுட்கம் வரலனாலும் ஏதோ சில விஷயங்கள் நடந்து இவர் எதிர்பார்த்த மாதிரி ஒரு அவுட்கம் வந்துருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா இவர் வர வைக்க நினச்ச ஒரு அவுட்கமில் கண்டிப்பாக ஐடாவும் சாகக்கூடாது, ஹேமாவதியும் சாகக்கூடாதுங்கிறது தான் முக்கியமாக இருந்திருக்கும். இந்த ஒரு அவுட்கம் ஆல்மோஸ்ட் கரெக்டாக வந்துடுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இதில் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அதுதான் ஈனோஜனுடைய கண்கள். இதுக்கு நான் பின்னாடி வரேன். ஸோ கோஜியுடைய ஐடியல் அவுட்கம் அவருக்கு கிடைக்கலனாலும் ஓரளவுக்கு அவர் எதிர்பார்த்த ஒரு அவுட்கம் கிடைச்சிருச்சுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது?
அடுத்த அப்டேட் இவருக்கு வந்துருச்சா, இந்த ஒரு ஆர்க்கில் பெரிய தலைவலியா யாரு இருக்க போறா, இந்த ஆர்க்குடைய வில்லனை எப்படி டிஃபீட் பண்றதுங்கிற மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் இந்த சாப்டர்ல கோஜிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் இவர் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொருட்டோக்கு வர சாப்டர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த ஆர்க்குடைய அந்த ஒரு பிக் பேடாக யார் இருப்பாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதை பற்றி கடைசியாக கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்தது இந்த சாப்டருடைய எம்விபியாக இருக்கக்கூடிய இனோஜின். இவரால் தான் இந்த ஷிஞ்சு த்ரெட்ஸை லீஃப் வில்லேஜால் சமாளிக்க முடிஞ்சுது. இவர் இல்லைன்னா இந்நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலமையில தான் லீஃப் வில்லேஜ் இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ஈனோஜனுடைய ஹெல்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக லீஃப் வில்லேஜுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ ஈனோஜனுக்கு இந்த ஒரு சாப்டரில் இருக்க போகிற ஒரு முக்கியமான விஷயம்னா அவருடைய ஐசைட் தான். லாஸ்ட் சாப்டரில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இவருடைய கண்ணை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் எல்லாரையும் சேவ் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கும். ஆமாம், மாமுஷீஸை அழிக்கிறதுக்காக ஈனோஜின் அவருடைய கண்ணையே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பார். இதுக்கப்புறம் இவருடைய கண்கள் நார்மல் ஆகுமா என்னங்கிற மாதிரியான ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. இவருடைய கண் டேமேஜ் ஆன அடுத்த செகண்டே ஹீமாவரி வந்து அதை ஹீல் பண்ணாலும் இவருடைய கண் கம்ப்ளீட்டாக குணமாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவருடைய கண்கள் மறுபடியும் பழைய மாதிரி ஆறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இவருடைய ஐ சைட்டுக்கு பதிலாக இவர் புதுசாக ஒரு பவர்ஸை அவேக் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. யாருக்கு தெரியும், கோஜி இவருக்கு வேற ஒரு ஜுட்ஸுவை கூட டீச் பண்ணலாம். அந்த ஒரு ஜுட்ஸு ஃப்யூச்சரில் அதிகமாக இவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த ஒரு ஜுட்ஸு மூலமாக ஈனோஜினால் அவருடைய ஐசைட்டே இல்லைனாலும் அவரால் ஈஸியாக எனிமீஸை ஹேண்டில் பண்ண முடிகிற மாதிரியான ஒரு எபிலிட்டிஸை இவர் ஈனோஜனுக்கு டீச் பண்ணலாம். பட் ஈனோஜனுடைய ஐசைட் மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பாதுங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா இது ஒரு சாக்ரிஃபைஸாக இருக்கும். ஈனோஜனுடைய கண்களை இழந்து தான் லீஃப் வில்லேஜை காப்பாற்றினாருங்கிற மாதிரி இது ஒரு ரைட்டிங்க்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அதை திடீர்னு மாற்றிட்டு ஈனோஜனுடைய கண்கள் திரும்பி வந்துருச்சு, மாமுஷியோடைய இன்வேஷன் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தலைங்கிற மாதிரி காட்டினா அது ஷிஞ்சூஸை மறுபடியும் மட்டம் தட்டுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ஷிஞ்சூஸ் மோதிர எல்லா பேட்டில்லையும் தோத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க பண்ண ஒரு சில டேமேஜ்னாச்சு ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கணும். இதுக்காக ஈனோஜனுடைய கண்கள் மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பாத மாதிரி காட்டுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி இவருக்கு கோஜியோட இருக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கம், இந்த ஆர்க்கோட இவருக்கும் கோஜிக்குமான அந்த ஒரு உறவுங்கிறது முறிவுபடுமாங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த ஆர்க்குக்கு அப்புறமும் கூட கோஜி கூட ஈனோஜின் இருப்பாருங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. கோஜி இன்னும் கூட நிறைய விஷயங்களை ஈனோஜினை வச்சு செய்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கோஜி இப்போ வரைக்கும் அவருக்குன்னு ஒரு சில பீப்புள்ஸை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் முக்கியமான ஆளாக இருக்கிறது பொருட்டோ, ஐடா, ஹிமாவரி, சரடா, கவாக்கி மாதிரியான சில கேரக்டர்ஸை சொல்லலாம். இவங்களெல்லாம் எதுக்காக இவர் வச்சுருக்காருன்னா ஃப்யூச்சரில் ஒரு ரொம்ப மோசமான ஏதோ ஒரு நிலைமை வரப்போகுது, அதுக்கு எதிர்த்து சண்டை போடுறதுக்காக இவர் ஒரு டீமை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சாப்டரில் ஐடாவை கூட இவர் சேவ் பண்ண நினச்சாரு. மற்றபடி ஐடாவால் இவருக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை. ஆனால் ஐடாவை வச்சு ஃப்யூச்சரை மாற்ற முடியுங்கிறதுனால மட்டும்தான் கோஜி ஐடாவை காப்பாற்றவே செஞ்சார். இந்த ஒரு வரிசையில் ஈனோஜினும் இருக்கார். ஈனோஜினும் இவருடைய ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு ஆளாக தான் இருக்கார். இதனால் ஈனோஜினை கண்டிப்பாக கோஜி கூடவே வச்சுப்பார். இதை தாண்டி ஈனோஜனுக்கு வேற ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது. அதுதான் சாயோடைய இன்ட்ராகேஷன். சாய்க்கு இன்னமும் ஃபுல் பிக்சர் தெரியாது. இங்கே என்ன நடக்குது, எதுக்காக ஈனோஜின் கோஜி கூட இருக்கான், பொருட்டோ கூட சேர்ந்து வேலை செய்கிறாங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் சாய்க்கு இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஈனோஜின் பதில் சொல்ல வேண்டிதான் ஆகணும். இதனால் இந்த சாப்டரில் சாய்க்கும் ஈனோஜினுக்குமான ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு கான்வர்சேஷனுடைய முடிவில் சாய் கூட பொருட்டோவோடு சேர்ந்து வேலை பார்க்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கடைசியாக பொருட்டோ, இவர் எதிர்பார்த்த மாதிரியே பக்குடைய சோல் த்ரோன் பல்ப் இவருக்கு கிடைச்சிருச்சு. இதை வச்சு இவர் இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னா கண்டிப்பாக பக்கை ரிவைவ் பண்ணுறதுக்கு தான் பொருட்டோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கே தான் இவருக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், கோடை தான் சொல்கிறேன்.
கோடுடைய மோட்டிவாக இப்போது இருக்கிறது என்னென்னா, பொருட்டோவை பிடிச்சிட்டு போய் ஜூரா கிட்ட கொடுக்கணும். ஜூரா பொருட்டோவை கொண்டு வந்து கொடுத்தா கோடுக்கு டிவைன் ஃப்ரூட்டை தர்றதா சொல்லியிருப்பார். இதனால் கோடுடைய மோட்டிவாக இருக்கிறது இப்போ பொருட்டோவை கொண்டு போய் ஜூரா கிட்ட ஒப்படைக்கிறது தான். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை இவர் இந்த சாப்டர்லேயே சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த சாப்டர்லேயும் இவர் அடி வாங்கிட்டு ஓடுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. பொருட்டோ ரிவைவ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் இந்த ஆர்க் முழுக்க கோட் நிறைய பிளான்ஸை பண்ணி நிறைய விஷயங்களெல்லாம் செஞ்சு பொருட்டோவை ஒரு வழியாக கேப்சர் பண்ணி ஜூரா கிட்ட கொண்டு போய் கொடுப்பாருங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கோடுக்கான ஒரு ஷைனிங்கான மூமெண்ட்டாக இந்த ஒரு ஆர்க் மாறலாம். இந்த ஒரு ஆர்க்குடைய மெயின் வில்லனாக கோட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. இதை தாண்டி ஜூராவுடைய கான்வர்சேஷனை கூட இந்த சாப்டரில் காட்டுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இவர்கிட்ட ஏகப்பட்ட ஷின்ஜூஸ் இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாருமே இறந்து போய் ஹிடாரியும் ஜூராவும் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்காங்க. இதனால் இவர் நியூ ஷின்ஜூஸை க்ரியேட் பண்ணலாம். இதுக்கு நிறைய பேரை இவர் ரெடி பண்ணலாம். ஆல்ரெடி நருட்டோவில் பார்த்த சில கேரக்டர்ஸை கூட இவர் ஷின்ஜுவாக மாற்றலாம். இப்படி மாற்றும் போது நிறைய அட்டென்ஷன் புருட்டோ சீரீஸ்க்கு கிடைக்கும். நான் இப்போவும் ககாஷி ஷின்ஜுவா மாறுவாருங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா ககாஷி ரொம்பவே ஒரு முக்கியமான பார்ட்டில் வருவாருங்கிற மாதிரி இக்கிமோட்டோ முன்னாடியே சொல்லியிருந்தார். அதனால் நான் இன்னமும் ககாஷிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவர் ஷின்ஜுவா வருவாருங்கிற மாதிரி நான் நம்பிக்கிட்டு தான் இருக்கேன். பட் புதுசாக வரப்போகிற ஷின்ஜூஸில் யார் யார் இருக்க போகிறாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? புதுசாக ஷின்ஜுவா வந்தால் யார் வந்தால் நல்லா இருக்குங்கிற உங்களுடைய தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த சாப்டரில் உங்களுடைய ப்ரிடிக்ஷன்ஸ் என்னென்னவா இருக்குங்கிறதையும் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.